guys, நம்ம இன்னைக்கான வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம சேனல்ல நம்ம இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஸ்ப்ரைசன் வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த ஸ்ப்ரைசனோட வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன். அடுத்து நான் அன்பாக்ஸ் பண்ண போற பேப்ளேட் டிபி சீரியஸ்லயே அதிகமான ஒரு மோட் வச்சிருக்க ஒரு பேப்ளேட்னு நான் சொல்லியிருப்பேன். நிறைய பேர் அதை கரெக்டாகவே சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த பேப்ளேட் என்னன்னா, இருங்க திறந்து உள்ள போய் பார்ப்போம். இதுல வரமாட்டேங்குது. ஓகே, கொட்டிடுவோம். அந்த பேப்ளேட் தான் ஜெஸ்ட் அக்கிலிஸ். ஜெஸ்ட் அக்கிலிஸ் தான் மொத்தம் 48 மோடு. டிபி சீரீஸ்ல மட்டும் இல்லை, எல்லா பேப்ளேட்லயுமே அதிகமான மோடு வச்சிருக்க ஒரே பேப்ளேட் இதுதான். மொத்தம் 48 மோடு இருக்குது கைஸ் இந்த பேப்ளேட்டுக்கு. இந்த வீடியோ நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே போட வேண்டியது. இந்த வீடியோ நான் செகண்ட் டைமாக ஷூட் பண்ணுறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஷூட் பண்ண வீடியோ வந்து ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டில் நானே டெலீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமாவும் நான் நிறைய ட்ரை பண்ணி ஏதோ பண்ணி ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனால் ஒன்றுமே என்னால் பண்ண முடியல. அதனால தான் நான் சரி எல்லாமே போயிட்டு நம்ம திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்து பண்ணலான்ற மாதிரி நான் ஒரு பிளானில் வந்து பண்ணேன். இந்த வீடியோ நான் எப்பயோ போட வேண்டியது கைஸ். இவ்வளோ லேட் ஆனது காரணமே நான் எடுத்த வீடியோவே டெலீட் ஆயிடுச்சு. எப்படி என்ன ஆச்சுன்னே தெரியல. வீடியோவே போனதுனால தான் நம்மளால சரியா வீடியோ போட வர முடியல. உடம்பு வேற சரியில்லாமல் போயிடுச்சு. 105 டிகிரி ஜுரம் அடிச்சது எனக்கு. இப்போதான் ஓரளவுக்கு உடம்பு பரவாயில்ல. வாய்ஸ் கொஞ்சம் மாறிச்சுன்னா கொஞ்சம் கண்டுக்காதீங்க. அடுத்த வீடியோவில் மாற்றிக்கலாம். சரி, புலம்பல விட்டு நம்ம கண்டென்ட்டுக்கு வரும். இந்த பேப்ளேட் தான் பேப்ளேட் பெஸ்ட்ல இருக்கிற எல்லா ஜென்ரேஷன்ல சேர்த்தாலும் அதிக மோடு வச்சிருக்க ஒரே ஒரு பேப்ளேட் இதுதான். மொத்தம் 48 மோடு இந்த பேப்ளேட் வச்சிருக்கு. அது எப்படி ஜீவா 48 மோடு? இது எப்படி தெரியுமா இருக்கு? இது சிக்கன் 65, இதுக்குள்ள 25 கோழி இருக்குன்னு அந்த மாதிரி இருக்கு. இது இந்த பேப்ளேட்டுக்குள்ள 48 மோடு இருக்குன்னு யாருன்னா சொன்னா நம்புவாங்களா? ஆனால் நம்பிதான் ஆகணும். இந்த பேப்ளேட்குள்ள 48 மோடு. நீ மேல 48 மோடுக்கு கூலி நினைக்கிறேன்னு சொல்லாதீங்க. எனக்கு ஒரு மாதிரி அது வியந்து நான் பார்த்தேன். 48 மோடு இந்த ஒரு பேப்ளேட் வச்சிருக்கு. சூப்பராக தான் கைஸ் இருக்கு. இதெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டணும். ஸ்டிக்கர் இருக்கு. என்னதான் ஸ்டிக்கர் ஒட்டாலும் பிச்சிங் வந்துடும். நம்ம ஸ்டிக்கர்லாம் கலெக்ட் பண்ணுறோம். அதில் நம்ம இதை வச்சுப்போம் ஸ்டிக்கரை. ஓகே, 48 மோடுங்கிற பேப்ளேட். சரி வாங்க ஒரு டெஸ்ட் ஸ்பின் மாதிரி பண்ணி பார்ப்போம். தம்பிங்களா நீங்களாம் வெளியே போங்க. இருங்க கைஸ், நம்ம ஸ்டேடியமை செட் பண்ணியாச்சு. அக்கிலீஸையும் பேலன்ஸ் மோடில் போட்டிருக்கோம். எவ்வளோ நான் ஸ்பின் பண்ணுதுன்னு பார்க்கலாம் கைஸ். 3, 2, 1 கோ. ஐயோ சாரி, டெக்னிக்கல் ஃபால்ட், பறந்துட்டான். ஓகே வாங்க திரும்பவும் நான் லான்ச் பண்ணுறேன். 3, 2, 1 கோ. ஓகே, நான் பேலன்ஸ் டைப்பில் தான் இதை வச்சு ஸ்பின் பண்ண விட்டுருக்கேன். எவ்வளோ நேரம் சுத்த போகுதுன்னு தெரியல. நீங்களே மேலே டைமர் கொடுக்குற பார்த்துக்கங்க. வாய் தான் ரொம்ப குறையுது. இப்போதான் உடம்பு சரியில்லாத இருந்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிறேன் கைஸ். வாய் சரியில்லைன்னா கொஞ்சம் இது பண்ணிக்காதீங்க. அங்கங்கே வளரி இருப்பேன். ஏன் தெரியுமா? நான் இந்த வீடியோ ஏற்கனவே எடுத்துட்டு நான் அது டெலிட் ஆகிட்டு ரொம்ப நாள் என்னால் வீடியோவே எடுக்க முடியல ஜுரம்னால. பேப்ளேட் பரவாயில்ல, நல்லாவே ஸ்டாமினாவை மெயின்டைன் பண்ணுறான். ஓகே, பேப்ளேட் நின்றுச்சு. எவ்வளோ நேரம் சுற்றுச்சுன்னு எனக்கு தெரில. எடிட் பண்ணும்போது தான் எனக்கே தெரியும். நான் மேலே டைமர் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பேட்டரி போட்டு பார்ப்போமா? நம்மளோட ஸ்ப்ரைசனுக்கும் அக்கிலீஸ்க்கும் ஒரு பேட்டில் போட்டு பார்ப்போம். இவனுங்க 2 பேர் தான் டிபியில் இருக்கிறதுலேயே
அதிகமான மோடு வச்சுக்கிறவனுங்க யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். 3, 2, 1 shoot. 3, 2, 1 shoot. Wow. Ring of finish guys. சூப்பர்ல. ஆனா இந்த அக்கிலிஸ் உண்மையிலே வெயிட்டா இருக்கு. வெயிட்டா இருக்கிற காரணத்தினால ஒரு அடியிலேயே இவனை வெளியே தள்ளிடுது. அந்த அளவுக்கு பல வெயிட்டா இருக்கான். இவன் அக்கிலிஸோட கம்பேர் பண்ணும்போது இவன் வெயிட் கம்மி. ஓகே, கீழெல்லாம் எங்க விட்ட எல்லாமே நமக்கு சதி பண்ணுது கைஸ். எல்லாம் சரி, நீங்க பேட்டெல்லாம் போட்டு இதுக்கு இது பவர்ன்னு சொல்லிட்டு அதை வைக்கிற கேமரா கீழே வருது, நான் என்ன பண்ணுவேன். ஓகே, இந்த பேப்ளேடு உண்மையிலே சூப்பராகவே இருக்கு கைஸ். நல்ல ஒரு வெயிட்டு சூப்பராக இருக்கு. வீடியோவும் குட்டியாக தான் வரும். என்னங்க இது இப்படி குளருது வாய். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுக்க வரேன்னா அதனாலே ரொம்ப குளருது வாய். அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்காக நம்ம ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் 2000 rupees இன்வெஸ்ட் பண்ணி ஒன்று பண்ணியிருக்கோம். அது இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும் நினைக்கிறேன். அது ஒரு அன்பாக்ஸ் பண்ணோம். அதில் தான் நம்ம ஒரே ஒரு கிலோமீட்டர் சார் நம்ம பேக்கிங் பேஸ் கிட்ட இருந்தால் வாங்கியிருக்கோம். ஒரு ஸ்டேடியம் அதில் இருக்குது. பேப்ளேட்லாம் என்னன்றதை நான் அன்பாக்ஸ் பண்ணும்போது நீங்கள் பாருங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். சாரி கைஸ், இரும்புல வேற என்ன உயிர் அடிக்குது. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் பட்டனை வைத்துங்க. அப்போதான் நான் இந்த மாதிரி போகிற நிறைய பேப்ளேட் வீடியோஸ் உங்களுக்கு வரும். அடுத்து நம்ம என்ன கண்டென்ட் பண்ணலான்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அவ்வளோதான் கைஸ், பாய். லைக் பட்டன் நமக்கு கை போயிருக்கும், ஆனால் அமைக்க மாட்டேன். நமக்குடா லைக் போடு. அப்படியே லைக் போட்டது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, அதை அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணாத அக்கௌண்ட் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்க மனசுல ஒரு குற்றம் ஒரு ஓரத்தில் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ ரிலீவ் ஆயிட்டீங்களா, பக்கத்தில் பெல் இருக்கும், அதையும் அமைக்க